ஹாய் எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ப்ரெக்னென்சி ரிலேட்டட் டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷன் நாட்களுக்கு அப்புறம் தோன்றக்கூடிய ஒரு சில அறிகுறிகளை வச்சு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கமா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதில் முக்கியமாக காமனாக இருக்கக்கூடிய அறிகுறிகள் ஒரு 5 அறிகுறிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 அறிகுறிகள் இருந்தால் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி, அதாவது 100% நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கலாம். அது என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதோட நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எங்களோட புது யூடியூப் சேனல். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லைக்கும் சப்ஸ்கிரைபும். நீங்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட்னால தான் நாங்கள் இந்த சேனலை தொடர்ந்து ரன் பண்ண முடியும். ஓகே, இன்னைக்கு நம்ம ஓவுலேஷன் நாட்களுக்கு அப்புறம் தோன்றக்கூடிய ஒவ்வொரு அறிகுறியையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தோன்றக்கூடிய முதல் அறிகுறி பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் டயர்டாக இருப்பீங்க. உங்களுக்கு டயர்டு இந்த அளவுக்கு ஆல்ரெடி நீங்கள் இருந்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு டயர்டாக இருப்பீங்க. நார்மலாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த வேலையை கூட செய்ய முடியாத அளவுக்கு டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. எப்போ பார்த்தாலும் தூங்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தாலும் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, தலைவலி நார்மலாக எல்லாருக்கும் வரும். இருந்தாலும் இந்த தலைவலியை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடாக வலிக்கும். என்ன தான் நீங்கள் அதற்கு டேப்லெட் போட்டுக்கிட்டாலும் அந்த டைம் கேட்குற மாதிரி இருக்கும். திரும்பவும் அந்த தலைவலி வந்துடும். அந்த தலைவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயினாக இருக்கும். ஒன் சைடு விட்டு விட்டு வலிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாந்தி. நிறையா பேருக்கு இருக்கிற சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வாந்தி. பேபி ஃபார்ம் ஆன உடனே நிறையா பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் வராது. ஒரு சிலருக்கு வாமிட்டிங் இருக்கும். ஒரு சிலருக்கு சமையல், அதாவது கிச்சன் பக்கம் போனாலே வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பாடி ஹீட். உங்களோட ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பாடி ஹீட் ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாகும். அதாவது உங்களுக்கு ஃபீவர் வர அளவுக்கு உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அஞ்சாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்து உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேபிக்கு தாராளமாக வெயிட் பண்ணலாம். பீரியட் மிஸ் ஆன ஒரு 5 நாள்லேயே நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். இயர்லி மார்னிங் வர ஃபஸ்ட்டு யூரினில் நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுங்க. ப்ரெக்னென்சி டெஸ்ட் எப்போ எடுக்கணும், அதாவது இயர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு யூரினில் எடுக்கணும். ரிசல்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். அதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு டெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிரும். ஒருவேளை லைட் லைன் வருது, அதாவது டபுள் லைன் காட்டுது ஆனால் ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 நாள் கழித்து திரும்பவும் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு டார்க் லைன் கண்டிப்பாக காட்டும். உங்களுக்கு ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ் கிடச்சிருச்சு அப்படின்னா உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா உங்களோட பேபி நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சில டேப்லெட் டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்ததும் என்ன மாதிரியான ரிசல்ட் கிடச்சிச்சு, நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ரொம்பவுமே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உடனே நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.